கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் நல்லா காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் காஞ்ச பிறகு தேவையான கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, உளுந்தம்பருப்பும் கடலம்பருப்பும் லைட்டாக வந்து ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை 3 போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா உருவி கழுவி நான் அலசி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வடச்சட்டியில் போட்டுக்கலாம். பாத்திரத்தில் போட்டதையும் நீங்கள் வந்து உப்பு போட வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீரைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நான் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கீரை வந்து நல்லா வேகட்டும். நீங்கள் வாட்டர் வந்து நிறையா ஆட் பண்ண வேண்டாம், லிமிட்டட் வாட்டர் இருந்தால் போதும் உங்களுக்கு கீரைக்கு. இப்போ கீரை வந்து வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு, நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கீரை வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, லைட்டாக கீரை எடுத்து கொஞ்சம் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்துருச்சா இல்லையான்னு. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ வந்து ஃபைனலாக வந்து தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பூ போட்டதையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.